100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 44 டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கே இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற இந்த சின்ன டாபிக்ஸ் தான் நம்மளோட பெரிய வெற்றிக்கு அடித்தளமா அமைய போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜியோகிராஃபில ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப சுலபம். சரி வாங்க இன்னைக்கான தலைப்புக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 7ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்துல இருக்கிற நிலத்தோற்றங்கள், அதாவது லேண்ட்ஃபார்ம்ஸ். நீங்க குரூப் 4, குரூப் 2 இல்ல குரூப் 1 எந்த தேர்வுக்கு படிச்சாலும் சரி, இந்த டாபிக் உங்க சிலபஸ்ல கண்டிப்பா இருக்கும். நாம வாழ இந்த பூமி ஒரே மாதிரி இல்லாம தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மலைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள்லாம் எப்படி உருவாகுது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடம். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற பாடம் தானே நினைக்காதீங்க. இதை டிஎன்பிஎஸ்சி ஆங்கிள் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதிலிருந்து நேரடி கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பூமியோட மேற்பரப்பு எப்படி மாறுது? இதுக்கு ரெண்டு முக்கியமான சக்திகள் தான் காரணம். ஒன்னு இன்டர்னல் ப்ராசஸஸ், தமிழ்ல அகச்செயல்பாடுகள். இது பூமிக்கு உள்ள இருந்து நடக்கிற விஷயம். உதாரணத்துக்கு எரிமலை வெடிக்கிறது, நிலநடுக்கம் வர்றது, இதெல்லாம். இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ், அதாவது புறச்செயல்பாடுகள். இது பூமிக்கு வெளியே நடக்கிறது. ஆறு, காற்று, பனியாறு, கடல் அலைகள், இதெல்லாம் தான் பூமியோட மேற்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைக்குது. இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் மேல தான் இருக்க போகுது. ஓகே, இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல ஆற்றின் செயல்பாடு, அதாவது ஒரு ஆறு எப்படி விதவிதமான நிலத்தோற்றங்களை உருவாக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து பனியாற்றின் செயல்பாடு, அதுக்கப்புறம் காற்றின் செயல்பாடு, கடைசியா கடல் அலைகளின் செயல்பாடு. இந்த 4 ஏஜென்ட்ஸ் பத்தியும் விரிவா பார்த்துட்டு கடைசியா டிஎன்பிஎஸ்சி தேர்வுல இதிலிருந்து எப்படி கேள்விகள் வரும், நாம என்ன தப்பு பண்ணுவோம்னு ஒரு எக்ஸாம் கார்னர் பகுதியும் இருக்கு. இந்த புறச் செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வானிலை சிதைவு, அதாவது வெதரிங். அப்படின்னா என்னன்னா பாறைகள் உடைஞ்சு சின்ன துகள்களா மாறுறது, அவ்வளவுதான். அடுத்தது அரித்தல், அதாவது இரோஷன். அப்படின்னா அப்படி உடைந்த துகள்களை இந்த ஆறு, காற்று மாதிரியான சக்திகள் ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அள்ளிட்டு போறது. சிம்பிளா சொல்லணும்னா வெதரிங் இஸ் பிரேக்கிங், இரோஷன் இஸ் டேக்கிங். இந்த 2 செயலும் சேர்ந்து தான் புது நிலத்தோற்றங்களை உருவாக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்மளோட முதல் முகவர், அதாவது முதல் ஏஜெண்ட்டை பத்தி விரிவாக பார்க்கலாம். அதுதான் ஆறு. ஒரு ஆறு மலையில உருவாகி கடைசியா கடல்ல கலக்குது. இந்த நீண்ட பயணத்துல அது அரித்தல், இரோஷன் மூலியமாவும் படிய வைத்தல், டிபாசிஷன் மூலியமாவும் பலவிதமான நிலத்தோற்றங்களை உருவாக்குது. அதை ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஆறு மலையில இருந்து ரொம்ப வேகமா கீழே வரும்போது செங்குத்தா பாறைகளை அரிச்சு ஒரு குறுகிய ஆழமான பள்ளத்தாக்க உருவாக்கும். இது பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் எழுத்து வி மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு வி வடிவ பள்ளத்தாக்கு, அதாவது வி ஷேப்டு வேலின்னு பேரு. அடுத்ததா நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால். ஆறு உயரமான பகுதியிலிருந்து செங்குத்தா கீழே விழும்போது நீர்வீழ்ச்சி உருவாகுது. மென்மையான பாறைகளை தண்ணி வேகமா அரிச்சிடும். ஆனா கடினமான பாறைகளை அரிக்க முடியாததால இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த நீர்வீழ்ச்சி கீழே விழுற இடத்துல தண்ணியோட வேகத்தால ஒரு பெரிய குளம் மாதிரி உருவாகும். அதுக்கு பேரு வீழ்ச்சி குளம், அதாவது பிளஞ்ச் பூல். இப்போ அந்த ஆறு சமவெளி பகுதிக்கு வந்ததும் அதோட வேகம் நல்லா குறைஞ்சிரும். அப்போ அது நேரா போகாம பாம்பு மாதிரி வளைஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த வளைவுகளுக்கு ஆற்று வளைவுகள், அதாவது மியாண்டர்ஸ்னு பேரு. காலப்போக்குல என்னாகும்னா இந்த வளைவுகள் ரொம்ப அதிகமாகி ஒரு கட்டத்துல ஆறு தன்னோட பாதையை நேரா மாத்திக்கும். அப்படி துண்டிக்கப்பட்ட அந்த பழைய வளைவு ஒரு ஏரி மாதிரி தண்ணி தேங்கி நிற்கும். இது பார்க்க குதிரையோட குழம்பு மாதிரி இருக்கிறதால இதுக்கு குதிரை குழம்பு ஏரி, அதாவது ஆக்ஸ்போல் லேக்னு பேரு. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஆறு படிய வைக்கிறதால உருவாகிற நிலத்தோற்றங்களை பார்க்கலாம். ஆத்துல வெள்ளம் வரும்போது அது கொண்டு வர்ற வளமான வண்டல் மண்ணை கரையோரத்துல படிய வைக்கும். இதனால உருவாகிற அந்த வளமான சமவெளிக்கு வெள்ளச் சமவெளிகள், அதாவது ஃப்ளட் பிளேன்ஸ்னு பேரு. அந்த ஆற்றங்கரையோரமா ஒரு மேடு மாதிரி உருவாகும். அதுக்கு லெவிஸ்னு பேரு. கடைசியா ஆறு கடல்ல கலக்கிற இடத்துக்கு ஆற்று முகத்துவாரம், அதாவது ரிவர் மவுத்னு சொல்லுவோம். அங்கே ஆற்றோட வேகம் சுத்தமா குறைஞ்சிரும். அதனால அது கொண்டு வந்த மொத்த வண்டல் மண்ணி அங்கே படிந்து ஒரு முக்கோண வடிவு நிலப்பகுதி உருவாகும். இதுக்கு டெல்டான்னு பேரு. உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா நம்ம கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா தான். நம்மளோட 2வது முகவர் பனியாறு, அதாவது கிளேஷியர். பனி மலைகள்ல மெதுவா நகர்ற ஒரு பெரிய பனி ஆறை தான் பனியாறுன்னு சொல்றோம். இதுவும் ஆற்றை போலவே அரித்தல் மற்றும் படிய வைத்தல் வேலைகளை செய்யும். ஆனா இதனால உருவாகிற நிலத்தோற்றங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். பனியாறு
ஒரு மலைப்பகுதியிலிருந்து நகரும்போது பாறைகளை அரிச்சு ஒரு நாற்காலி மாதிரி ஒரு பள்ளத்தை உருவாக்கும். இதுக்கு சர்க் அப்படின்னு பேரு. இது ஒரு முக்கியமான இரோஷனல் ஃபீச்சர். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நாம பார்த்தோம், ஆறு வி வடிவ பள்ளத்தாக்க உருவாக்குச்சு இல்லையா? ஆனா பனியாறு அகலமான ஆழமான யூ வடிவ பள்ளத்தாக்க, அதாவது யூ ஷேப்டு வேலியை உருவாக்கும். இதுதான் தேர்வுல உங்களை குழப்பறதுக்கு கேட்பாங்க. ரிவர்னா வி வேலி, கிளேஷியர்னா யூ வேலி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. பனியாறு உருகும்போது என்ன ஆகும்? அதை அரிச்சு கொண்டு வந்த பாறை, மணல், வண்டல் எல்லாத்தையும் அங்கே படிய வச்சுட்டு போயிடும். இந்த பனியாற்று படிவுகளுக்கு மொரைன்ஸ் என்று பெயர். இது ஒரு டிபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் அ கிளேஷியர். சிம்பிளா சொல்லணும்னா பனியாறு உருகுனதுக்கு அப்புறம் விட்டுட்டு போற குப்பைகள் தான் இந்த மொரைன்ஸ். இப்போ நம்மளோட மூன்றாவது முகவர் காற்று, விண்ட். காற்றோட அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்பாடு எங்க ரொம்ப தீவிரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாலைவனங்கள்ல தான். ஏன்னா பாலைவனத்துல தாவரங்கள் ரொம்ப குறைவா இருக்கிறதால காற்றுக்கு எந்த தடையுமே இல்லாம வேகமா வீச முடியும். பாலைவனத்துல ஒரு பெரிய பாறையோட அடிப்பகுதிய காத்து மணல் துகள்களோட சேர்ந்து வேகமா அரிக்கும். ஆனா மேல் பகுதி அவ்வளவா அரிக்கப்படாது. ஏன்னா காத்துனால மணல் துகள்களை ரொம்ப உயரமா தூக்கிட்டு போக முடியாது. இதனால காலப்போக்குல அந்த பாறை ஒரு காளான் மாதிரி ஒரு வடிவத்துக்கு வந்துடும். இதுக்கு காளான் பாறை, மஷ்ரூம் ராக்னு பேரு. இது காற்றோட ஒரு எரோஷனல் ஃபீச்சர். காற்று மணலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் குன்று மாதிரி படிய வைக்கும். இதுக்கு மணல் குன்றுகள், அதாவது சாண்ட் டியூன்ஸ்னு பேரு. இதுல பிறைச்சந்திரன் வடிவத்தில் இருக்கிற மணல் குன்றுகளுக்கு பார்கான்ஸ்னு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. இதுவும் ஒரு டிபோசிஷனல் ஃபியூச்சர் தான். அடுத்து ரொம்ப மென்மையான தூசு மாதிரியான மணல் துகள்களை காற்று ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல படிய வைக்கும். இந்த படிவுகளுக்கு காற்றடி வண்டல், அதாவது லோயஸ்னு பேரு. இது சீனாவில் அதிகமாக காணப்படுது. இந்த சீனா லோயஸ் பத்தின கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்மளோட கடைசி முகவர் கடல் அலைகள், அதாவது சீ வேவ்ஸ். கடல் அலைகள் ஓயாம தொடர்ந்து கடற்கரை பகுதிகளை மோதுறதால அங்கேயும் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் மூலியமா விதவிதமான நிலத்தோற்றங்கள் உருவாகுது. கடலை ஒட்டி இருக்கிற பாறைகள்ல அலைகள் தொடர்ந்து மோதுறதால குகை மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். இதுக்கு கடல் குகை, சீகேவ்னு பெயர். இந்த குகை பாறையோட ரெண்டு பக்கமும் உருவாகி நாளடைவில் ஒன்னு சேர்ந்து ஒரு வளைவு மாதிரி ஆயிடும். இதுக்கு கடல் வளைவு, சி ஆர்ச்னு பெயர். காலப்போக்குல அந்த வளைவோட மேற்பகுதி இடிஞ்சு விழுந்துடும். மீத நிக்கிற அந்த செங்குத்தான பாறை தூணுக்கு கடல் தூண்கள், சி ஸ்டாக்ஸ்னு பெயர். இந்த வரிசை ரொம்ப முக்கியம். முதல்ல குகை, அப்புறம் வளைவு, கடைசியா தூண். கேவ், ஆர்ச், ஸ்டாக். இந்த சீக்வன்ஸை எக்ஸாம்ல மாத்தி கேட்பாங்க. கவனமா இருங்க. கடல் அலைகள் மணல் மற்றும் சரளை கற்களை கடற்கரையில கொண்டு வந்து படிய வைக்குது. இதனால உருவாகிறது தான் கடற்கரை, அதாவது பீச். நம்ம மெரினா கடற்கரை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சில நேரங்கள்ல இந்த மணல் படிவுகள் கடற்கரைக்கு இணையா நீளமா படிஞ்சு கடலிலிருந்து ஒரு பகுதியை பிரிச்சுடும். அப்படி உருவாகிற உப்பங்கழிகளுக்கு காயல் அல்லது லாகூன் அப்படின்னு பெயர். சரி, இவ்வளோ நேரம் நம்ம இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம். இதை டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்தில் எப்படி அணுகிறது, எப்படி கேள்விகள் வரும்னு பார்க்கலாம். இந்த பகுதி ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. இதிலிருந்து பொதுவா 3 விதமா கேள்விகள் வரலாம். ஒன்று, பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு பக்கம் நிலத்தோற்றத்தோட பேரையும் இன்னொரு பக்கம் அதை உருவாக்குற முகவர் பெயரையும் கொடுத்து பொறுத்த சொல்லுவாங்க. உதாரணமா சர்க் பனியாறு, டெல்டா ஆறு, பர்கான் காற்று. ரெண்டாவது, கூற்று வகை கேள்விகள், அதாவது ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். உதாரணமா கூற்று 1, ஆறுகள் யூ வடிவ பள்ளத்தாக்கை உருவாக்குகின்றன அப்படின்னு ஒரு தப்பான கூற்று கொடுத்து எது சரி எது தப்புன்னு கேட்பாங்க. மூணாவது, பொருந்தாததை தேர்ந்தெடு, அதாவது ஆட் ஒன் அவுட். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல 3 அரித்தல் மூலமா உருவானது, 1 மட்டும் படிய வைத்தல் மூலமா உருவானதா இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க ரொம்ப தெளிவா படிச்சிருக்கணும். படிக்கிறவங்க பொதுவா செய்யற தவறுகள் என்னன்னா, முதல்ல வி வடிவ பள்ளத்தாக்குக்கும் யூ வடிவ பள்ளத்தாக்குக்கும் குழம்புறது, அதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ரெண்டாவது, அரித்தல் மூலமா உருவாகிறது எது, படிய வைத்தல் மூலமா உருவாகிறது எதுன்னு குழப்புறது. இதுக்கு நீங்க ஒரு நல்ல ஐடியா பண்ணலாம். ஆறு, பனியாறு, காற்று, கடல் அலைன்னு 4க்கும் தனித்தனியா ஒரு டேபிள் போட்டு எரோஷனல், டிபோசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸை எழுதி வச்சு படிங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணாவது, அந்த கடல் அலைகள் உருவாக்குற வரிசையை, அதாவது கேவ், ஆர்ச், ஸ்டாக்கை மறக்கிறது. இது எல்லாம் தவிர்த்தாலே போதும், இதுல முழு மார்க் வாங்கிடலாம்.
இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் கம்ப்ளீட்டா எக்ஸாம் ஓரியன்ட் நோட்ஸ், டிஎன்பிஎஸ்சில திரும்ப கேட்ட கேள்விகளை அடிப்படையா வச்சு தயார் செஞ்ச PDF நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா கிடைக்கும். ரொம்ப குறைஞ்ச கட்டணம் தான். ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முக்கியமான டாபிக் உங்களுக்கு நோட்ஸோட முழுசா கிடைச்சிடும். தினமும் இப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா 2026 தேர்வுக்கு தயாராகிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்ல இணைந்தா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ், ரிவிஷன் பண்றதுக்கு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். டே 44 கம்ப்ளீட். நாளைக்கு டே 45ல இதே 7ஆம் வகுப்பு புத்தகத்தோட அடுத்த முக்கியமான தலைப்புல நாம சந்திப்போம். கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு தான். தொடர்ந்து படிங்க. கீப் ஸ்டடிங். ஆல் தி பெஸ்ட்.